ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரோஜா தேவி அவர்கள் இவங்க வந்து இந்திய சினிமாவே கலக்கினாங்க ஒரு பீரியடில் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ டிமாண்ட் உள்ள ஒரு ஹீரோயினாக இவங்க 1960 1990 வரைக்கும் இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களோட ஆக்டிங் ஸ்கோப்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இவங்க என்ன பண்ணாலும் எல்லாருமே ரசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அவ்வளோ அழகான இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் இவங்க வந்து இன்றைக்கி இறந்துட்டதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. இவங்களோட வயது பார்த்திங்கன்னா 87. ஏஜ் ரிலேட்டட் இல்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட டெத்துக்கு காரணம். ஸோ கர்நாடகத்தை சேர்ந்தவங்க தான் சரோஜா தேவி அவர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ 200 திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் அதில் தமிழ் திரைப்படங்கள் மட்டுமே 100க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் பர்டிகுலராக எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட படங்கள் 2 பேர் கூட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாடோடி மன்னன், ஆலயமணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லெஜெண்டரி ஆக்டர்ஸ் கூட இந்த ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. எல்லா படமும் 40 படம் நடிச்சிருந்தாங்கன்னா அதில் ஹிட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 35, அதாவது பர்சன்டேஜ் சொல்கிறத விட 40 படங்கள் நடிச்சிருந்தால் 35 படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவு இவங்க வந்து அவங்க 2 பேர் கூட அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இவங்க வந்து கரண்ட்டாக இருக்கிற ட்ரெண்டிங்காக இருக்கிற ஆக்டர்ஸ் சூர்யா, அப்புறம் விஜய் அவங்களாம் கூட படம் பண்ணியிருக்காங்க. விஜய் கூட ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. அதை தாண்டி ஆதவன் படத்தில் வந்து சூர்யா கூட இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. ஸோ 2 படமுமே ஹிட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் தாண்டி இவங்க 1955 தான் சினிமாக்குள்ளே வந்திருக்காங்க. தமிழ், கன்னடம், அப்புறம் தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் படங்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இப்படி இருந்தாலும் இவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க, பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப உயர்ந்த விருதுகள் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறைக்கு கொடுக்குற விருதுகள் அதெல்லாம் இவங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சாதனையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி சமீப காலமாகவே இவங்க வந்து ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், அந்த இல்னஸ் இருந்திருக்கு போல இருக்குது. அதனால் இவங்க இறந்துட்டதாக சொல்லப்படுதுங்க. இவங்களோட படங்களாக இருக்கட்டும், இவங்களோட கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப அருமையாக நடித்து கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே எப்போயுமே எதனா ஒரு இப்போ ஒரு இன்வைட், எதனா ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க, இல்லை ஏதோ ஷோஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னா கூட சிரிச்ச முகமாக வந்து எல்லாருமே பாசிட்டிவாக வச்சுப்பாங்க. அது மாதிரி ஒரு பர்சன் தான் வந்து சரோஜா தேவி அவர்கள். இன்றைக்கி அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது இந்தியன் சினிமாவுக்கே ஒரு பெரிய இழப்பு தான். அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படி தான். ஸோ இந்த டைமில் சினிமா தீஃப் சேனல் மூலயமா அவங்க ஃபேமிலிக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோங்க.